ஹாய் கைஸ், ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். அப்படி என்னம்மா ஹெல்த்தி டேஸ்டின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க கோதுமை ரவையை வச்சு சூப்பரான ஒரு சாம்பார் சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல கோதுமை ரவை, அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், 4 வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக காயெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா ஊற்றுங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். அந்த குவான்டிட்டியில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 3 விசில் அப்படியே அழகாக விட்டு எடுத்துருங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குல்ல, பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. சரி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு ஆனியன், ஒரே ஒரு தக்காளி போட்டு அப்படியே போட்டு நல்லா வணக்கிட்டே இருங்க. அது நல்லா வதங்கின உடனே அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டுருந்தோம். ஸோ அதனால் இதை எடுத்து அப்படியே அந்த குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு முக்கியமான மேட்ருங்க, சாம்பார் பொடி அதையை போட்டு நான் வீட்டில் செஞ்ச பொரிச்ச அப்பளத்தை வச்சு